அன்பான உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் நடித்து இயக்குன படையாண்ட மாவீரா ஓடிடி தளத்தில் அமேசான் பிரைமில் ரெண்டல் அந்த தளத்தில் வந்திருக்கு. அதாவது ஒரு இனமும் வனமும் சிதைந்த வரலாறு சந்தனக்காடு, ஒரு நிலமும் வளமும் திருடப்பட்ட கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு வரலாறு படையாண்ட மாவீரா. அரியலூருங்கிற அந்த சிமெண்டாலை, அந்த கூட்டங்கள் எங்களுடைய மண்ணை சூறையாடி அந்த அரியலூர் மாவட்டத்தையே நீர்மூலமாக்கிருச்சு. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் அந்த நிலக்கரி யமன் அந்த கடலூர் மாவட்டத்தையே இன்னைக்கு ஏறக்குறைய அது பாலைவனத்துக்கு சமமான ஒரு மண். சுற்றி இருக்கிற 6-7 மாவட்டங்கள் நிலத்தடி நீர் போயிடுச்சு. இந்த அரியலூர் சிமெண்டாலைகளை எதிர்த்தும் அந்த நெய்வேலி நிலக்கரி யமனை ஜெயங்கொண்டம் லிக்னைட் கார்பரேஷன் அது பரவ நினைச்சதை தடுத்தும் அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு காவல் அரணாக, ஒரு மாவீரனாக நின்று காடுவெட்டி குரு அவர்கள் காப்பாத்தின, பாதுகாக்க அவர் சமரசமற்ற முறையில் நின்ன அந்த ஒரு பெரும் வரலாறு தான் படையாண்ட மாவீரா. இந்த படைப்புல இது ஒரு பெரும் பொருட்செலவில் உருவான ஒரு படைப்பு. என்னுடைய நண்பன் சமுத்திரக்கனி, சரண்யா பொன்வண்ணன் அவர்கள், ஆடுகளம் நரேன் அவர்கள், மன்சூர் அலிகான், ரெடின் கிங்ஸ்லி, நாயகியாக புஜிதா, மதுசூதன ராவ், பாகுபலி வில்லன் பிரபாகர், ஐயா இளவரசு, ஐயா ஏஎல் அழகப்பன், என்னுடைய மகன் ஒரு இளம் நாயகனாக தமிழ் கௌதமன், இப்படி எண்ணற்ற திரை நட்சத்திரங்கள் இந்த படைப்பில் நடிப்பு கலைஞர்களாக பங்கெடுத்திருக்காங்க. பேரன்பிற்குரிய சகோதரர் 2 முறை தேசிய விருது பெற்ற ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசை, புஷ்பா 2க்கு பின்னணி இசையமைச்ச சாம் சிஎஸ் உடைய பின்னணி, 6-7 முறை தேசிய விருது வாங்கின ஐயா கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய அந்த நெருப்பான தகிப்பான வரிகள், இப்படி எண்ணற்ற கலைஞர்கள், தம்பி பாலமுரளி அவர்களுடைய வசனம், இப்படி பெரும் பெரும் கலைஞர்கள்லாம் ஒன்றிணைஞ்சு இந்த படையாண்ட மாவீராவை ஒரு பெரிய ஒரு நெருப்பு சிற்பத்தை செதுக்கி உருவாக்கின படைப்பு இந்த படைப்பு. இந்த படைப்பை நான் சந்தனக்காடு எடுத்தேன், முந்திரிக்காட்டு வரலாறு, இது திரைப்படங்கள்